ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டெட்டு. ஸோ டிஆர்பியில் டெட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே ரிசால்வ்டு ஆகிடுச்சான். ஸோ பிஜிடிஆர்பி இது டிஆர்பிலேருந்து பாலிடெக்னிக் உண்டான சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராப்ளம் லாகின் எரர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னாச்சு? ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க மற்றும் உபரி ஆசிரியர்கள் பணி நியமனம், ஸோ இது எப்பொழுது இதெல்லாமே நடக்கும்ன்றது அனைவருமே இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தற்சமயம் சரி செய்யப்பட்டுள்ளதா. ஸோ உள்ள 2-3 சப்ஜெக்ட் ஸோ அவங்க மேஜர்ஸ் எல்லாமே காட்டாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சரி செய்து விட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மேஜர்ஸு அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஏ அப்ளை பண்ணுறவங்க கூட அப்ளை பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டில் ஜீவாவும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய பாலிடெக்னிக்கு சிவியில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சிவி அப்லோட் பண்ணுறதில் நீங்கள் உங்களுடைய கரெக்டான கவுண்டர் சைட் சிக்னேச்சர், ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை கவுண்டர் சைட் சிக்னேச்சரோடு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கண்டக்ட் சர்டிஃபிகேட் அதுவும் ஒன்று அப்லோட் பண்ணணும். இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நபர்கள் இதில் தான் சந்தேகம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டக்ட் சர்டிஃபிகேட் தனியாக குரூப் கெஜெட் ஆஃபீஸரில் சிக்னேச்சர், ஸோ இன்னொரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களோட டிசியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் உங்களுடைய பிரின்சிபால் கிட்ட சிக்னேச்சர் வாங்கணும். அதுக்கப்புறம் பல்வேறு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கல்லூரிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ அங்கே போயிட்டு பிரின்சிபால் கிட்ட அவங்க கொடுக்குற ஃபார்மில் நீங்கள் சிக்னேச்சர் வாங்கி அதை நீங்கள் பிடிஎஃப் வழியில் ஆன்லைனில் அப்லோட் செய்யணும். ஸோ இதுதான் கொஞ்சம் சிக்கலான முடிவு. ஸோ இதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் சில தரப்புகள் கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த 7 நாளில் இது சாத்தியமே இல்லை. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் அந்த சிவி அப்லோட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை அப்படி அப்டேட் பண்ணாங்களா உடனடியாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடும் அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்கேங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது. தேர்வுகள் முடிந்து 25 நாட்கள் ஆகியும் இன்னும் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடலை. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் ப்ளஸ் டென்டேட்டிவான கீஸ் ரிசல்ட்ஸ் இது 3மே பப்ளிஷ் ஒரே நேரத்தில் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்று மாலை இல்லை நாளை மாலைக்குள்ளார கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட் கண்டிப்பாக கிடச்சிடும். ரெஸ்பான்ஸ் ஷீட்டு பிஜிடிஆர்பி தேர்வாளர்கள் கவலைப்பட வேணாம், இனிமேல் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் உபரி ஆசிரியர் பணியிடங்களை நிர்ணயம் செய்வதற்கான திருத்தப்பட்ட வழிமுறைகளை தற்போது பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை விவரம். ஸோ நடப்பு 2021 மற்றும் 22 ஆகஸ்ட் 1 நிலவரப்படி மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 150 மாணவர்கள் இருப்பின் 5 ஆசிரியர் பணியிடங்களும், அதே பள்ளியில் ஆங்கில வழியில் 15 மாணவர்கள் மேல் இருப்பின் ஓர் ஆசிரியர் பணியிடமும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உபரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் காலிடங்களும் அதன் பட்டியல் எல்லாமே விரைவில் வெளியிடப்படும். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.